இந்த திரைப்படத்தில் மட்டுமல்ல, இந்த மேடையிலும் மிக அதிரடியாக இருக்கிற அன்பு சகோதரி பிரியத்துக்குரிய இந்திரஜா ரோபோசங்கர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த மேடையை நான் வந்து பெரிய நன்றி மேடையாக நான் யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு அவ்வளோ ஆர்வமாக வந்தேன். முதல் நன்றி யாருக்குன்னா தம்பிராமையா பெரியப்பாக்கு தான். ஏன்னா அப்பா பெரியப்பா வந்து வீட்டில் எப்பயுமே ஒரு பெரிய ஆள் தான், எங்களுக்கு ஒரு வெல்விஷர் தான். அதை தாண்டி இன்னும் எனக்கு எமோஷ்னலாக பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அப்பாதுக்கு அப்புறம் தான். வீட்டுக்கு வந்து எனக்கு பெரியப்பா சொன்ன ஒரே வார்த்தை தான். இங்கே இருக்க நிறைய பேருக்கு பெரியப்பா நம்பிக்கையாக இருக்காங்க, என்ன உட்பட எனக்கு பெரிய நம்பிக்கையாக இருந்தார். ஏன்னா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அம்மா இது உன்னுடைய களம், இது உன் வீடு, நீ எப்போ வேணாலும் திருப்பி வரலாம். அண்ட் வந்து உமா நான் பண்ணுற அடுத்த படத்தில் நீ கண்டிப்பாக நடிக்கிற, திருப்பியும் நீ வந்து கொடுக்குற அடியெலாம் திருப்பியும் மரணடியாக இருக்கணும், அதுக்கு வந்து பெரியப்பா எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருப்பேன், நீ எப்போ வேணாலும் என் ஆஃபீஸ்க்கோ அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிக்கை கொடுத்தது பெரியப்பா தான். ஏன்னா அப்பா அதுக்கப்புறம் உலகமே இருண்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் இல்லை, நாங்கள் பெரியவங்கெல்லாம் இருக்கோம், நீ வா அப்படி சொன்னது வந்து தம்பிராமையா பெரியப்பா தான். பெரிய பெரிய தேங்க்யூ பெரியப்பா. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி இந்த மேடை வந்து நான் இவ்வளோ கம்பீரமாக ரொம்ப போல்டாக நின்றுக்க மாட்டேன். அண்ட் ரெண்டாவது தேங்க்ஸ் வந்து கண்ணன் ரவி சாருக்கு தான். ஏன்னா அப்பாவுடைய ஹாஸ்பிட்டல் டைமில் நாங்கள் வந்து உதவின்னு எங்கள் கிட்டே போய் நாங்கள் கேட்ட 2 நபர்களில் வந்து முதல் பெரிய நபர் வந்து கண்ணன் ரவி சார் தான். அவருக்கு பெரிய பெரிய தேங்க்யூ. நாங்கள் கேட்டதை விட அவர் பல மடங்கு எங்களுக்கு வந்து பெரிய உதவி பண்ணார். அண்ட் இந்த மொமெண்ட்டில் அவரோட ப்ரொடக்ஷனில் திருப்பி நான் நடிக்கிறேன்றப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அவர் பண்ண உதவிக்கு அவர் எங்களுக்கு பெரிய பலமாக இருந்ததுக்கு நாங்களும் எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கோம். ஸோ தேங்க்யூ கண்ணன் ரவி சார். அண்ட் 3வது தேங்க்ஸ் வந்து என்னோட உமானாக்கு தான். அது என்னோட அண்ணா. ஏன்னா எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. ஸோ அப்படி நான் எந்த இடத்துலையுமே என்னை வந்து கைவிட்டதே கிடையாது உமானா, ஈவன் சர்வைவரில் கூட. ஏன்னா அத்தனை பேருக்கு நடுவில் நான் தான் ரொம்ப குட்டியாக இருப்பேன். ஆனால் என்னை வந்து கை பிடிச்சி அவர் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி வாடா உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லி அன்னைக்கு கை பிடிச்சவர் இன்னைக்கு வரைக்கும் அதே கையை விடாமல் கெட்டியாக என்னை பிடிச்சி இங்கே வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு உமானா. அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உமானா, லவ் யூ. அண்ட் ஏன்னா உமானாவை நான் ஒரு மாதிரி துரு ஜாலியாக பார்த்தேன்னா இன்னைக்கு ஏன் அண்ணன் டைரக்டராக ஒரு கம்பீரமாக நிற்கும் போது ஒரு தங்கச்சியாக அவ்வளோ சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ உமானா. அண்ட் அதை தாண்டி இத்தனை பெரிய ஜாம்பவான்கள் கூட நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணுறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எம்எஸ் பாஸ்கர் பெரியப்பாவாக இருக்கட்டும், இளவரசு பெரியப்பா இருக்கட்டும், நட்டி சாராக இருக்கட்டும், அண்ட் விஜய் ஆண்டியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்யூ. நட்டி சார் ஆக்சுவலி வந்து நான் டீசர் உங்க கூட பெரிய காம்பினேஷன் எனக்கு கிடையவே இல்லை. ஆனால் டீசர் பார்த்ததுக்கப்புறம் உங்க மேலே பயங்கர ஃபேன் ஆகிட்டேன் சார். ஏன்னா ஒரு மனுஷனால எப்படி இப்படிலாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் காமிக்க முடியும் அப்படின்றது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சார். இதுக்காகவே வந்து நான் படத்தை வந்து ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா இந்த படத்தில் பெரியப்பா சொன்னார்னு நான் ஒரு சீன் தான் வந்தேன். ஏன்னா டீசர் ரிலீஸ் ஆனதுலேருந்து எனக்கு 2000 கால். அப்போ யோசித்தேன் உமானாக்கு எத்தனை கால் வந்திருக்குன்ற ஒரு பெரிய யோசனையில் இருந்தேன். ஆனால் எனக்கே 2000 கால் கிட்ட வந்துச்சுன்னா நீ எப்படின்னா அதெல்லாம் தாங்குறேன்னு எனக்கு புரியல. பட் ஆனால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே டீசர் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக எங்களுடைய TN 2026 தங்க நட்சத்திரம் வந்து ஒரு பெரிய வெற்றி நட்சத்திரமாக மாறும். அந்த வெற்றி மேடையில் திருப்பி உங்கள் எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு த டீம். அப்பாவுக்கு பெரிய பெரிய தேங்க்யூ இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்ததுக்கு. அண்ட் ஃபேமிலிக்கும் பெரிய தேங்க்யூ. இதை குடும்ப அரசியல் மேடையாக மாற்றிய இந்திரஜா அவர்களுக்கு மிகுந்த நன்றி. உங்கள் அண்ணன் பெரியப்பா யாரும் எப்போதும் உங்களை கைவிட மாட்டார்கள். இந்த நல்ல நேரத்தில் TN 2026 தங்க நட்சத்திரம் திரைப்படத்தின் முன்னோட்டம் பிரச்சார வாகனங்களிலே ஒளிபரப்பாகும். மிக அழகான அற்புதமான ரசிக்க தகுந்த தமிழ் பாடல் ஆசிரியர் அண்ணன் கார்த்திக் நேத்தா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி முத்து. ஆசிரியர்கள் உருவான முத்துக்குமாரோட பேர் உங்களுக்கும் வந்திருக்கிற அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கம். பெரிதும் வியந்து கொண்டிருக்கிற தனித்தன்மையோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேர் இங்கே இருக்காங்க. குழந்தை பருவத்திலிருந்தே என்னை நகைச்சுவையில் ஆழ்த்திய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் குறிப்பாக இங்கே வந்தது அவங்களோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். கால ஓட்டம், வாழ்க்கை ஓட்டம் வந்து நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவை உணர்வை தட்டி பறிச்சுக்கிட்டே இருக்குது. எங்கள் மேடையில் அமர்ந்திருக்கிற இவங்கள மாதிரியான கலைஞர்களால் தான் அந்த
நகைச்சுவைங்கிறது கொஞ்சமாவது ஒட்டிக்கிட்டு இருக்கு. அவங்கள கிட்ட இருந்து பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் உண்மையாக நான் வந்தேன். இரண்டாவதாக வந்ததுக்கு காரணம் வந்து உமாவோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப இயல்பான எந்த திங்கிங்குள்ளேயும் போகாத ஒரு சிரிப்பு. அது திங்க் பண்ணி சிந்திச்சு சிரிக்காத ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பு அப்படியே இருக்கட்டும், காலம் அப்படியே வச்சுக்கிட்டோம் அந்த சிரிப்பை. இந்த படத்தில் என்னுடைய நண்பன் மோகன்ராஜோடு சேர்ந்து நான் எழுதியிருக்கேன் பாடல். தர்புகா சிவா சார் இசையமைச்சிருக்காரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பெரும் மனிதர்களோடு அமர்ந்துட்டு போகணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அது நடந்துக்கிட்டே இருக்கு. அனைவரும் இந்த படத்தை பாருங்கள். ரொம்ப நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியில் தெளித்து தான் போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. நட்டி சாருக்கு வணக்கம், அத்தனை பேருக்குமே வணக்கம். நான் ஒருத்தரை சொல்லணும்னு இல்லை. ரொம்ப நன்றி. பாடல் ஆசிரியர் அண்ணன் திரு மோகன்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மாநாட்டையே சினிமா மாதிரி நடத்துகிற இந்த காலகட்டத்தில் சினிமா ஃபங்க்ஷனை ஒரு மாநாடு மாதிரி நடத்துகிற இந்த ஐடியா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ஒரு அரசியல் படத்தில் நான் பாட்டு பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. அது இந்த படத்தில் நிறைவேறிருக்கு. அரசியல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கூட்டமாக நம்ம வாழ்ந்தாலும் சரி, கூட்டத்தை விட்டு ஓரமாக நம்ம தனியாளாக இருந்தாலும் அரசியல் இல்லாத இடத்துல நம்ம வாழவே முடியாது. நம்ம தனியாக இருக்கும்போது சில நேரம் கவனிச்சிங்கன்னா நம்ம மனசு நம்மக்கிட்ட ஒரு அரசியல் பண்ணும், சில நேரம் நம்ம மனசுக்கிட்ட அரசியல் பண்ணுவோம். அதுவும் 2 பேர் இருந்தால் சொல்லவே தேவையில்லை, யாரோ ஒருத்தர் அரசியல் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதுதான் உலக நீதி. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் வேணும்னு சொல்கிறவங்கள விட வேணான்னு சொல்கிறவன் தான் பெரிய அரசியல்வாதியாக நான் பார்க்குறேன். ஏன் வேணும்னு சொல்கிறவன் ஜனநாயகத்தில் யாரோ நிற்கிற 2 பேரில் யாரோ ஒருத்தரை ஜெயிக்க வைக்கிறாங்க, வேணான்னு சொல்கிறவங்க ஜனநாயகத்தையே தோக்கடிக்கிறாங்க. ஸோ என்னோடய கருத்தை இதை பதிவு பண்ணிட்டு நான் படத்துக்குள்ளே வரேன். இயக்குனருக்கு பெரிய நன்றி. அவர் தான் வந்து இந்த படத்தில் நான் பாட்டு எழுதணும்னு சொல்லி ரொம்ப விரும்பி வந்தார். அது வந்து தம்பி ரமையா சார் வந்து என்கிட்ட ஃபோனில் பேசும்போது சொன்னார், தம்பி உங்கள் மேலே ரொம்ப இஷ்டம்ப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் வந்து இயக்குனர்கிட்ட பேசும்போது என்னோடய காதல் பாடலில் வரிசையாக சொன்னார். எனக்கு ரொம்ப பயங்கரமாக என்னை ரொம்ப ரசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இதுலேயும் ஒரு காதல் பாடலாக இருக்குன்னு பார்த்தா அவர் சொன்ன சுச்சுவேஷனே வேறு. நம்ம ஆங்கர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, ஆத்திக நாத்திக முன்னேற்ற கழகம், அது உருவாகிற சாங்கை நீங்கள் பண்ணணும் அப்படின்னாரு. என்னப்பா இது வடிவேல் சார் சொல்லுவார்ல, ஒரு தோசைக்கு பெரிய ஒரு சொன்னோன்னே அவர் வந்து அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்புங்கிற மாதிரி எனக்கு வந்து இப்படி ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக்காக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் என்னால் இதையும் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப சூப்பராக வந்தது. இந்த பாடல்களை வந்து இந்த பாட்டை வந்து பாடினது வந்து MS பாஸ்கர் சாரும் தம்பி ரமையா சாரும். ரொம்ப நன்றி சார். நான் வந்து இன்னும் பாட்டு கேட்கல, ரொம்ப ஆவலாக இருக்கேன். இந்த மேடையில் அமைதிப்பட அமாவாசையாக மாறி அப்படியே இருக்கிற நம்ம நட்டியா சார், உங்களுடைய பெரிய ஃபேன். சதுரங்க வேட்டையிலேருந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்களை. நான் நேரில் மீட் பண்ணும்போது நான் உங்களுடைய முதல் படத்துக்கு நான் பெரிய ரசிகன்னு சொல்லியிருக்கேன். இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும் சார். கண்டிப்பாக இயக்குனர் உமாபதி பெரிய ஒரு வெற்றி இயக்குனராக இந்த படத்து மூலிமா தன்னை நிரூபிப்பார் நான் நம்புகிறேன். அதுக்கு டீசரே ஒரு பெரிய ஒரு முன்னோட்டமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. தம்பி ரமையா சார், நான் வந்து பயங்கர ஃபேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து இந்த 2 பாடல் குல்கந்த் குமார் அப்படிங்கிற ஒரு பாடல் நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் என்னை வழிநடத்தின விதம் அவ்வளோ பிடிச்சது. நான் உங்களை நேரில் இப்போ தான் மீட் பண்ணுறேன். மீட் பண்ணோடனே நீங்கள் கொடுத்த ஒரு அணைப்பு வந்து அவ்வளோ அன்பு காட்டுச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பாக உங்களுடைய பையனோட வெற்றி இந்த படத்தில் நீங்கள் கண்குளிர பார்ப்பீங்க. நன்றி சார். நீங்கள் எழுதுகிற பாடல்லேருந்து ஒரு 2 வரி நீங்களே பாடிட்டீங்கன்னா. ஐயோ, நான் பாடினா அவ்வளோதான். சரி, கவிதையாக சொல்லிடுங்க. சரி, சொல்லிடுறேன். உங்களுக்கு பிடித்த 2 வரி இருக்கும்ல? சரி, சொல்லிடுறேன். இப்படி ஒரு கேள்வி இருந்ததுன்னா முன்னாடி எடுத்து வந்துச்சு. அதே மாதிரி என்னோட சக பாடலாசிரியர் கார்த்திக் நேதாவுக்கு நன்றி. நான் அவரோட நிறைய படங்கள் வந்து சேர்ந்து பணியாற்றிருக்கேன். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சாரி, திடீர்னு கேட்டனால எடுக்கிறேன். குல்கந்த் குமார் பற்றி ஒரு பாட்டு இதில் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதனுடைய 2 லைன் நான் சொல்லிடுறேன். அதில் வந்து எப்படின்னா, பாட்டு வந்து அவர் லவ் பண்ணுற எந்த பொண்ணுமே ஓகே சொல்லாது படத்தில். ஸோ அவர் ஒரு காதல் மன்னனா அந்த பாட்டு தான் வந்து அவரோட லைஃபே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக மாற்றுற பாட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் இப்படி ஒரு பாட்டு பண்ணியிருப்பேன். நான் கொஞ்சம் காதல் மன்னன்டா, பார்த்த பொண்ணையெல்லாம் காதலிக்கும் கண்ணன்டா, யாருமே ஓகே சொன்னது இல்லைடா, நான் இருந்துமே சோர்ந்து போனது இல்லைடா, வானம் தாண்டி போயினா ஒரு காதல் டூயட் பாடலை, தினம் ஒரு பெண்ணின் ஹார்ட்டில் ஒரு காதல் கோட்டை கட்டலை, கண்ட கனவும் எதுவுமே கையில் வந்து சேரலை,
நான் ஒரு நாள் ஆவேன் மன்மதன் குல்கந்த் குமார் அப்படிங்கிறதுல வந்து சரணத்தில் வந்து சொல்லுவார், ஒத்த காலில் நிற்கிறேன், என் கண்ணால் லெட்டர் எழுதுறேன், நான் கண்ணதாசன் ஆகிறேன், பாட்டு பாடி நான் புலம்புறேன், அன்பே என்று கொஞ்சினால் அவள் ஐயோ என்று ஓடுறா, அத்தான் என்று கொஞ்சிட ஒரு ஆள் இல்லாமல் உருகிறேன், குல்கந்த் குமார்.